நம்ம எல்லாருமே நிறைய மூவிக்கு போவோம், ட்ராமா பார்த்துருப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துட்ருப்போம். அப்போது ஏதாவது ஒரு மூவிக்கு நம்ம போகும்போது அந்த மூவியில் அவங்க நடிக்கிறத பார்த்து நம்மளும் அந்த படத்தோடு மூழ்கி போயிடுவோம். ஒரு சீரியல் பார்த்தா அந்த ட்ராமாவோட நம்மளும் மூழ்கி போயிடுவோம். அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செயல்கள் வெளியே இருந்து பார்க்க நமக்கு அது தப்பாவோ அல்லது ஏன் இப்படி பண்ணுறான், இதுக்கு பதில் அப்படி பண்ணியிருக்கலாமே, அவங்க இங்கே போகிறதுக்கு பதிலாக போகாமல் இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி நம்மளோட சஜஷனை இங்கே உட்காந்து கொடுத்துட்ருப்போம். ஏற்கனவே ஒரு டைரக்டர் அதை எடுத்து படமாவோ சீரியலாவோ எடுத்து அதுக்கான முடிவு இதுதான், இந்த சீனில் இதுதான் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டட் மூவி அங்கே ஓடிட்டுருக்கோம், ரெக்கார்டட் சீரியல் அங்கே ஓடிட்டுருக்கோம். அதில் கூட உட்காந்து நம்மளோட ஒப்பீனியனை சொல்லிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த சமயத்தில் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இவன் ஏன் ஓடுறான், தனியாக யாரும் இல்லாமல் இந்த லேடி ஏன் தனியாக அங்கே போகிறாங்க, போகாமல் இருந்திருக்கலாம்ல, இந்த மாதிரி இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டே இருந்திருப்போம் இல்லையா. இது நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே நடக்குது. எங்கேன்னு பார்க்கலாமா? அதாவது நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குங்க, யாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இல்லை. சேலஞ்சிங் எல்லாருக்கும் எல்லா ஏரியாலையும் இருக்குது. அந்த மாதிரி நமக்குன்னு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை போய் நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்போது, அடுத்தவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணுறோம். நம்ம எதுக்காக ஷேர் பண்ணுவோம்? நமக்கு ஒரு வடிகால் வேணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும், யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அந்த மாதிரிலாம் நினச்சி, அல்லது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுற மூலம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காதா, இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்மளோட இருக்கிற பிரச்சனைகளை, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், ஸ்பவுஸ் கூடயா இருக்கட்டும், குழந்தைங்களோடயா இருக்கட்டும், பேரண்ட்ஸோட யாரு கூட பிரச்சனை இருந்தாலும் அதை போய் இன்னொரு தேர்ட் பர்சன்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி புரியும் அப்படின்னா, இப்போ ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். இப்போ நம்ம சொன்ன முதல்ல சீன் 1ல சொன்னோம் இல்லையா, ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க மனசுல ஒரு வெளியில தேர்ட் பார்ட்டியா இருந்து பார்க்கும்போது, இது எதுக்கு இப்படி பண்ண, இதுக்கு பதில் நீ அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, இப்ப பண்ணாம இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் அது. எந்த இடத்துலையுமே நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய ரியல் எமோஷன்ஸ் யாருக்குமே புரியாதுங்க. நம்ம எமோஷன்ஸ் நமக்கு மட்டும்தான் புரியும். தேர்ட் பார்ட்டியா இருக்கிற யாருக்குமே நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன, ரியல் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அந்த இடத்துல நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. அதனால நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தா ஒன்று நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், சார்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா டைம் இஸ் அ பெஸ்ட் ஹீலருங்க, காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு காலத்தோட கையில் கொடுத்துட்டு அமைதியாவது இருக்கிறது பெட்டர். மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும்போது, நமக்குள்ள இருக்க பிரச்சனைகளை சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி ஷேர் பண்ணுறோம்னு நினச்சி நம்ம சொல்லும்போது நமக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அவங்களே அது வைஸ் வர்ஸாவா டபுள் எஜ்டு வெப்பன் மாதிரி அவங்களே அது வேற மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஆகி போயிடும். ரிலேஷன்ஸ் கேட்கவே வேண்டாம். ரிலேஷன்ஸ்குள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை போய் ஷேர் பண்ணுறோன்னு வைங்களேன், வெறும் வாயை மேல்றவங்களுக்கு அவள் கொடுத்த மாதிரி ஆயிடும். அடுத்தது குழந்தைங்க, நம்மளோட கிட்ஸ், அவங்கள்ட்ட போய் நமக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், பர்சனல் மேட்டர் சொல்ல போனோம்னா குருவி தலையில பணங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு ஓவர் மெச்சூரிட்டி இல்லாத வயசுல போய் நம்ம நிறைய சொல்லும் போது அவங்களுக்கும் அது எடுத்துக்கிறதுக்கு சரியானதா இருக்காது. அடுத்த பார்ட்டி யாருங்க? நம்மளுடைய சிப்ளிங்ஸ், நம்மளுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அவங்களும் வெளியில இருந்து பாக்குறவங்க தான். அவங்களுக்கும் என்ன தோணும், நீ ஏன் இதை பண்ணாம இருக்கலாமே, அல்லது ஓ அப்படியா நீ பண்ணதான் கரெக்ட், இந்த 2 ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். நீ பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னோட அக்கா, என்னோட அண்ணா, என் தம்பி, என் தங்கச்சி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல சொல்றாங்களே தவிர ரியல் ப்ராப்ளம் சால்வான்னு பார்த்தா அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் நடக்காது. அதே மாதிரி நீ ஏன் அப்படி பண்ண, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு பெருந்தன்மையா இருக்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை பெருசாக வேண்டான்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்றவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க அங்க ஹர்ட் பண்ற மாதிரி தான். அந்த எமோஷன்ஸுக்கு அங்க அவங்களுக்கு வேணுங்கிற ஆறுதல் அங்க கிடைக்காத மாதிரி தான். ஸோ எப்படி பார்த்தீங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அவங்களும் வெளியில இருந்து பாக்குறவங்க தான். அவங்களுக்கும் என்ன தோணும், நீ ஏன் இதை பண்ணாம இருக்கலாமே, அல்லது ஓ அப்படியா நீ பண்ணதான் கரெக்ட், இந்த 2 ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். நீ பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னோட அக்கா, என்னோட அண்ணா, என் தம்பி, என் தங்கச்சி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல சொல்றாங்களே தவிர ரியல் ப்ராப்ளம் சால்வான்னு பார்த்தா அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் நடக்காது. அதே மாதிரி நீ ஏன் அப்படி பண்ண, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு பெருந்தன்மையா இருக்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை பெருசாக வேண்டான்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்றவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க அங்க ஹர்ட் பண்ற மாதிரி தான். அந்த எமோஷன்ஸுக்கு அங்க அவங்களுக்கு வேணுங்கிற ஆறுதல் அங்க கிடைக்காத மாதிரி தான். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் தீர்வு வெளியில இல்லைங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்வு நாமளே தான். எங்கேயும் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டோ, அடுத்தவங்கள்ட்ட சொல்லியோ, நீங்க போய் அவங்க சொல்லுங்க, நீங்க போய் இங்க சொல்லுங்கன்னு சொல்லியோ தீர்வு நடக்க போறது கிடையாது. அது ஒன்று தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க தொலைச்சோமோ அங்கதானே தேடணும்.
எங்கேயாவது ஒரு இடத்துல மதுரையில் தொலைச்சிட்டு மெட்ராஸில் போய் தேடினா அந்த பொருள் கிடைக்குமா? அந்த மாதிரி எங்கே தொலைச்சோமோ அங்கே தாங்க தேடணும். இது ஸ்பௌஸ்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், சிப்ளிங் சிஸ்டர் அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை யாருக்காக இருந்தாலும் சரி, அதே இடத்துல எங்கே விட்டீங்களோ அங்கேயே போய் பேசுங்க. பேச தயக்கமாக இருக்கா, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. காலம் கொஞ்சம் டைம் எடுக்கும் போது அந்த வீரியம் குறையும். அதுக்கப்புறம் பேசி சார்ட் அவுட் பண்ணணுமே தவிர அடுத்தவங்கள்ட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றது மூலமா எப்பவுமே சொல்யூஷன் வரப்போறது இல்லை. இன்ஃபேக்ட் பிரச்சனை ஜாஸ்தியாகவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி யோசிங்களே. இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.